விமான நிலையம் அருகே நடந்த கொடூரம். கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. குற்றவாளிகளின் பயங்கர பின்னணி அம்பலமாயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் சர்வதேச விமான நிலையம் அருகில் இரவு கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. சம்பவத்தின் உக்கிரம், குற்றவாளிகளின் பின்னணி குறித்த தகவல்கள் வெளியாகி பொதுமக்களிடையே அச்சத்தை அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல மாத திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடந்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். விமான நிலையம் அருகே உள்ள அமைதியான சாலையில் அந்த இளம்பெண் கல்லூரி மாணவி தனது ஆண் நண்பருடன் பேசி கொண்டிருந்த போது இந்த கொடூர சம்பவம் அரங்கேறிருக்கு. கண்காணிப்பு பிடிபட்ட குற்றவாளிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மாணவியும் அவரது ஆண் நண்பரும் அடிக்கடி விமான நிலைய பகுதியில் சந்திப்பதை தெரிந்து கொண்டு கடந்த பல மாதங்களாக 3 பேரும் அவர்களை பின்தொடர்ந்து கண்காணித்து வந்தது தெரிய வந்திருக்கு. கொடூர தாக்குதல், அதாவது சம்பவ தினத்தன்று மாணவி தனது ஆண் நண்பருடன் விமான நிலைய பகுதிக்கு வந்தபோது அவர்களை வழிமறித்த 3 சமூக விரோதிகளும் முதலில் ஆண் நண்பரை கடுமையாக தாக்கி காயப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட தலையில் 24 தையல் கிட்ட போட்டிருக்கு, அறிவாளால் வெட்டியிருக்காங்க. 4 மணி நேர கொடுமை, அதாவது தாக்குதலுக்கு பிறகு மாணவியை இருண்ட பகுதிக்கு இழுத்து சென்று இரவு 11 மணி முதல் அதிகாலை 3:30 மணி வரை சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. மிரட்டலும் மீட்பும். வன்முறை அரங்கேற்றிய கொடூரர்கள் மாணவியின் காதில் அணிந்திருந்த கம்மலையும் பறித்து கொண்டிருக்காங்க. மேலும் காவல்துறையினரிடம் நகை திருட்டு என்றுதான் கூற வேண்டும் என மிரட்டி அனுப்பியிருக்காங்க. அதிகாலையில் 4 மணி அளவில் காவல் ஆணையர் சரவண சுந்தரன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இளம்பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்காங்க. மாணவிக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. பிடிப்பட்ட கொடூரர்களின் பயங்கர பின்னணி என்ன அப்படின்னா, இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டதாக சிவகங்கையை சேர்ந்த தவசி, கருப்பசாமி, காளிசன் ஆகிய 3 பேரும் காவல்துறையினால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர்களின் பின்னணி குறித்த தகவல் மேலும் அதிர்ச்சியை அளித்திருக்கு. கொலை குற்றவாளி, அதாவது பிடிபட்டவரில் ஒருத்தர் கடந்த 2021ஆம் ஆண்டு கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட சண்டையில் ஒருவரை கொலை செஞ்சிருக்காங்க என்பது விசாரணையில் அம்பலமாயிருக்கு. பல்வேறு வழக்குகள் இந்த 3 பேர் மீதும் ஏற்கனவே கொலை, கொள்ளை, வழிப்பறி, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் காவல் நிலையங்களில் இருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே கடுமையான குற்ற பின்னணி கொண்ட இத்தகைய சமூக விரோதிகள் நீண்ட காலமாக திட்டமிட்டு இந்த கொடூர செயலை செய்திருப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததை காட்டுவதாக பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க. குற்றவாளிகள் 3 மீதும் கடுமையான சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விரைந்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது